முக்கியமாக சொல்லப்போனால் கிராமத்தில் பசுமை வீடு அப்படின்னு கொண்டு வந்தது வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட் கூட கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா சிமின், அம்மா மருத்துவம் போன்ற திட்டங்கள் உங்கள் குடும்பத்துக்கு கடினமான காலத்தில் எவ்வாறு உதவிச்சு? எங்கள் குடும்பத்துக்கு அப்படிங்கிறத விட ஒரு போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, ஒரு அவசரத்துக்கு பசி அப்படிங்கும்போது தண்ணிங்கிறது கம்மியான விலைக்கு இருந்துச்சு, சாப்பாடும் ஒரு கம்மியாக கிடைக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருந்துச்சு. நம்மை போன்ற மக்களை பற்றி அம்மா உண்மையாக கவலைப்பட்டாரா? என்ன நீங்க உணர்றீங்க? கண்டிப்பா ஒரு பெண்மணியா அவங்க என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணணும். அம்மா அந்த கடந்த கால ஆட்சியில அம்மா எடப்பாடி அந்த ஆட்சியில எப்படி இதெல்லாம் நல்ல உதவி திட்டங்கள் பண்ணாங்கன்னு என்னென்ன பண்ணாங்க, இப்ப இந்த கட்சியில நல்லா செய்யறாங்களா இல்ல அந்த கடந்த கால ஆட்சியில நல்லது கெட்டது செஞ்சாங்களா? இப்போ ஆட்சி ஒன்றுமே எங்களுக்கு செய்யலாமா? அம்மா ஆட்சி தான் எங்களுக்கு நல்லது கெட்டது செஞ்சுட்டு, டிவி கொடுத்துட்டு, கரண்டர் கொடுத்துட்டு, மிக்சி கொடுத்துட்டு, பிள்ளைகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு, எங்களுக்கு எவ்வளோ சௌகரியமாக இருந்துச்சு. பொங்கலுக்கு பழமும் கொடுத்துட்டு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு